இவர் யாரோட ஷூ போட்டாலும் அவங்கள மாதிரியே அப்படியே மாறிடுவாரு. இவர் ஒரு ஷூ தைக்கிற கடையில வேலை பண்ணுவாரு. அப்ப இவர்கிட்ட நிறைய பேர் அவங்களோட ஷூஸ கொடுத்து தைக்க சொல்றாங்க. அப்ப ஒரு நாள் இவர் ஒரு கஸ்டமரோட ஷூவை தச்சிட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்கிறதுக்காக போட்டு பாக்குறாரு. இந்த ஷூவை போட்டுட்டு மிரர் முன்னாடி போயிட்டு நின்னா இவரோட ஃபேஸ் அப்படியே அந்த கஸ்டமரோட ஃபேஸ் மாதிரி மாறிடுது. இதை பார்த்து ஷாக் ஆகி உடனே அதை செக் பண்ணி பாக்கிறதுக்காக மத்தவங்களோட ஷூவையும் போட்டு பாக்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸா மாறிட்டே இருக்கு. அங்க ஒரு ரொம்ப பழைய ஷூ இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து போட்டு பாக்குறாரு. ஷூவை போட்டு அப்புறம் தான் தெரியுது இது இறந்தவங்களோட ஷூ. அவங்க ஃபேஸ பார்த்ததும் இவர் ரொம்ப பயந்து போய் ஓடிடுறாரு. அப்ப ஒரு நாள் ஒரு பொண்ணு வரா. அவளோட ஹஸ்பண்ட் ஷூ கொடுத்து தைக்க சொல்லிட்டு போவா. பட் இவர் அந்த ஹஸ்பண்ட் ஷூவை போட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் மாதிரி நடிப்பாரு. பட் அப்பதான் இவருக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் இங்க வந்துட்டாலோ இல்லனா இவர் அந்த ஷூவை கழட்டிட்டாலோ மாட்டிப்பாருன்னு பயந்து ஓடிடுவாரு. அப்ப வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா அவனோட அப்பாவோட வீடியோ பார்த்து தான் அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாரு. சோ அவங்க அம்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக அவனோட அப்பாவோட ஷூ போட்டுட்டு அவங்க அம்மா முன்னாடி வந்து நிப்பான். சோ அதை பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்திலே உயிரை விட்டுருவாங்க.